ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்ஜே கேமிங் 22 சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொபைல் கைடன்ஸ் தான் பார்க்க போறோம். என்னடா தம்ப்நெயில் வேற மாதிரி இருக்கு, நீ வந்து ஒரு கேமிங் சேனல் வச்சிருக்க, இந்த இடத்துல இந்த டெக்கை பத்தி பேசுற அப்படின்னாக்கா இது ஒரு நார்மலாக நடக்கிறது தான். இப்போ வந்து நீங்கள் ரீசெண்டாக இது ஒரு கேம் லான்ச் ஆயிருக்கு மொபைலில், உங்களுக்கே தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு ஆண்ட்ராய்டில் ஒரு நல்ல கேம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து நீங்கள் கேமிங் மொபைலில் கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கேம்னா அது வந்து ஒன்று பப்ஜி, ஐ மீன் பிஜிஎம்ஐ அண்டு ஃப்ரீ ஃபயர். இந்த ரெண்டு கேமை தவிர நம்ம வந்து பெருசாக வந்து கேமுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த இது வந்து உங்களால் ஒரு 10,000 ரூபாய் ஃபோனில் கூட நீங்கள் விளையாட முடியும். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு ரெண்டு இடத்துல எந்த மொபைல் என்ன மொபைல் எடுத்தாலுமே நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் மொபைலில் கான்ஸ்டன்டாக பிளேயபிள் எஃப்பிஎஸ்ல, அதாவது ஒரு 30லேருந்து 45 எஃப்பிஎஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு இந்த ரெண்டு கேம்லையும் கிடச்சிரும். ஸோ இந்த கேம் வந்து விளையாடுறதுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுன்றது இப்போ கிடையாது. இப்போ புதுசா ஒரு கேம் வந்திருக்கு. என்னென்ன கேம்னா WWE 2K25. இது மொபைலுக்கு லான்ச் ஆயிருக்கு. இந்த என்னடா சொல்றேன், WWE 2K25 வந்து மொபைல்ல இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமா, நெட்ஃபிளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டா ஒரு கேம் ரிலீஸ் ஆச்சு, RDR 1, ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 1. இந்த கேம் வந்து, ஆனா இந்த கேம் ரிலீஸ் ஆனது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது வந்து ராக் ஸ்டாரோட கம்பெனி, அதனால உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2K கம்பெனியும் ராக் ஸ்டாரோட கம்பெனி தான், ஒன் ஆஃப் த கம்பெனி தான் அது. ஆனால் அந்த கேம் வந்து அவ்வளோ ஃபெமிலியராக யாருக்கு தெரிஞ்சிருக்காது மேபி. இந்த ரெண்டு கேமுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் இருக்குன்னா உங்களால் விளையாட முடியும். நீங்கள் போய் இப்போ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில பேரோட மொபைலில் இருக்காது. அதுக்கு என்ன ரீசன்னா உங்களோட மொபைலோட ஹார்ட்வேர் கம்மியாக இருக்கும். என்ன ப்ரோ சொல்கிற ஹார்ட்வேர்னா என்ன மொபைல்? இப்போ நான் மொபைல் வாங்க போகிறேன், கேம் விளாடணும், எனக்கு AAA கேம்ஸு, என்கிட்ட வந்து பிசியோ இல்லை லேப்டாப் வாங்குற அளவுக்கு காசு இல்லை. ஆனால் அந்த கேம் இப்போ மொபைலில் லான்ச் பண்ணுறதுனால நான் மொபைலில் விளையாடணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நான் நல்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா என்ன பட்ஜெட்டில் நான் மொபைல் வாங்கினா எங்கே வாங்கினா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கேம் விளாட்றதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, நான் சஜஸ்ட் பண்ணுறது, நீங்கள் வந்து எப்படி வாங்க போகிறீங்க, கேஷில் எடுக்க போகிறீங்களா இஎம்ஐயில் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கேஷில் எடுக்கிறீங்கனாக்கா 25,000 இருந்தால் போதும். 25,000 வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இஎம்ஐயில் இது ஆன்லைனில் போயிட்டு நான் சொல்கிற மொபைல்லாம் செக் பண்ணி பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒன் பிளஸ்ல நாட் CE5 25,000 ரூபா வருது. நீங்கள் நான் சொல்கிற கேம் இந்த RDR 1 ப்ளஸ் வந்து இந்த WWE 2K25 இந்த மாதிரி கேம்லாம் நீங்கள் விளையாடணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் சிட்டியில் லேட்டஸ்ட் ப்ராசர் 8000 சீரிஸ், ஓல்டு ப்ராசர் இருந்தால் 9000 சீரிஸ். இந்த ப்ராசர் இருக்க மொபைலில் மட்டும்தான் இந்த RDR 1, WWE 2K25 இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கேம்ஸ் விளையாட முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து WWE 2K25லாம் வந்து ஆல்மோஸ்ட் 100 GB லேப்டாப்பில், 100 GB அந்த கேமு. எனக்கு தெரிஞ்ச RDR 1 கூட 20லேருந்து 30 GB வரும்னு நினைக்கிறேன் லேப்டாப்பில். அந்த இது வந்து நீங்கள் மொபைலில் விளையாடணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க கம்ப்ரஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதனால வந்து அந்த ஸ்பெக் அதில் இருக்கணும். மினிமம் வந்து 256 GB இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க மொபைல் ஸ்டோரேஜ். ஏன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் 20,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் மொபைல் எடுத்துக்கிட்டாலே SD கார்டு சப்போர்ட் கிடையாது. ஸோ நீங்கள் 128 எடுக்காதீங்க, 256 எடுக்கிறது தான் கேமிங்க்கு இப்போதைக்கு மினிமமாக இருக்குது. மினிமம் ஸ்டோரேஜே 256 தான். அது கம்மி எடுக்கிறீங்கனாக்கா எடுக்காதீங்க, காசு சேர்த்து வச்சு அதிகமாக போங்க. கம்மிங் டு த பாயிண்ட், ஃபர்ஸ்ட் மொபைல் வந்து ஒன் பிளஸ் நாட் CE5 பாருங்கள். அது நல்ல மொபைலு. மீடியாடெக் டைமென்சிட்டி 8350 ஏபெக்ஸ் ப்ராசர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கேமிங்க்கு பக்காவாக இருக்கும். அதே மாதிரி பேட்டரி வந்து 7300 mAh கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னாக்கா அதில் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர், அது மட்டும்தான் அந்த மொபைலில் நெகட்டிவ். மற்றபடி டிஸ்பிளே எல்லாமே நல்லா இருக்கும். ரெஃப்ரெஷ் ரேட்டோட 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் வந்து இந்த ரெட்மி, ரியல்மி ஆஃப்லைனில் வந்து நாங்கள் ஒரு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்லைனில் நான் சொல்கிறது, ஆஃப்லைனில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரியல்மியில் வந்து GT சீரிஸ் எடுத்துருங்க. இந்த இது எடுக்காதீங்க, இந்த நம்பர் சீரீஸு, அப்புறம் வந்து இந்த வேற என்ன மொபைல் நம்பர் சீரீஸ்லாம் எடுக்காதீங்க. நம்பர் சீரீஸ்லாம் வந்து நான் சொல்கிற பட்ஜெட்டில் வராது உங்களுக்கு. ஸோ அதனால வந்து நீங்கள் ஆஃப்லைனில் எடுக்கிறீங்கன்னா மொபைல் வந்து 35,000 கீழே இருந்து வாங்காதீங்க. 35,000 கீழே இருக்க மொபைல்ஸ் வந்து ஆஃப்லைனில் எடுக்காதீங்க. ஏன்னா ஆஃப்லைனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹார்ட்வேர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் உங்களுக்கு. ஆஃப்லைனோட பஞ்சாயத்து அப்புறம் வர, ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் முடிச்சிடும் நம்ம என்னென்ன மொபைல் வாங்கலான்ட்டு. சரி ப்ரோ, எனக்கு ஒன் பிளஸ் வந்து எனக்கு அவ்வளோ செட் ஆகாது. ஏன்னா எனக்கு வந்து அந்த கோடு விழுற பயம், அந்த மாதிரி எனக்கு வந்து மொபைலோட இது வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை, ஒன் பிளஸில் பிராண்ட் ரெப்புடேஷன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் ஐக்யூ பாருங்கள். ஐக்யூவில் வந்து இப்போ ஆர்ஜின் வாய்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐக்யூவில் வந்து நியோ 10R இருக்குது, 8S Gen 3 ப்ராசர். அந்த மொபைலில் விளாட முடியும் ஐக்யூ நியோ 10R. நியோ 10ன்னு பார்த்தீங்கன்னா 8S Gen 4 வரும். அதுமே 6400 mAh நியோ 10R. நியோ 10 வந்து 7000 mAh பேட்டரி வரும். பேட்டரி நல்ல பெரிய பேட்டரியாக இருக்கும், உங்களுக்கு கேமிங்க்கும் நல்லா இருக்கும் இந்த மொபைல். அடுத்து என்ன மொபைல் வாங்குறதுனாக்கா, நம்ம லிஸ்ட்ல வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது போக்கோவோட X7 Pro, போக்கோட X சீரிஸ், F சீரிஸ். இந்த இதுல வந்து உங்களுக்கு எந்த ஃபோன் வந்து உங்களுக்கு பட்ஜெட் கரெக்டாக இருக்குமோ அந்த மாடல் பார்த்து எடுத்துங்க. எனக்கு ஏன்னா ஆஃபர் டைம்ல அந்த ரேட் மாறும். ஸோ அதனால எனக்கு 25K வேணும்னு நினச்சிங்கன்னா X7 Pro எடுத்துங்க. இல்லை எனக்கு வந்து 35 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் F7 போகலாம். இதில் வந்து F7ல வந்து 7500 mAh பேட்டரி வரும். பேட்டரி பேக்கப் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு 8S Gen 4 லேட்டஸ்ட் ப்ராசர் வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து ஃப்ளாக்ஷிப் கில்லர் ப்ராசர். அது ஆல்மோஸ்ட் 8 ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ண அந்த ப்ராசர். இன்னும் சொல்ல போனால் ஆண்ட்ராய்டில் வந்து அந்த 8 ப்ராசரை ஆப்டிமைஸ் யூசேஜ் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்டில் கேமே கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், இந்த WW 2K25 தவிர எனக்கு RDR 1 கூட வந்து எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஏன்னா ரொம்ப பழகிய. அதெல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து இந்த ப்ராசர் வந்துட்டு ட்ரெட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கல. 8S Gen 4லாம் வந்து பவர்ஃபுல்லான ப்ராசர் அது. ஸோ நீங்கள் கண்ணை மூட்டு அந்த ஃபோன் எடுக்கலாம். ஐக்யூ நியோ 10 சரி, போக்கோ X7 சரி, ரெண்டுமே பீஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அக்ரெசிவான ஃபோன். எனக்கு வந்து இது போக்கோ. நெக்ஸ்ட் வந்து வேற என்ன பிராண்ட் சொல்லு ப்ரோ, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு இன்ஃபிளிக்ஸ் பிராண்ட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாக்கா நீங்கள் இன்ஃபிளிக்ஸ் பிராண்டாக இது சூஸ் பண்ணலாம். இன்ஃபிளிக்ஸில் வந்து GT30 Pro அந்த மொபைல் எடுத்துங்க. 8000, இதே நான் OnePlus சொன்ன ப்ராசர் தான் நினைக்கிறேன், 8350 தான். ஸோ இதுவும் ஒரு 25-27K வரும் உங்களுக்கு. இதுவுமே வந்து கேமிங்க்கு நல்லா இருக்கும். பட் ஆனால் பேட்டரி பேக்கப் வந்து கம்மி தான். 5500 mAh பேட்டரி தான் வரும் உங்களுக்கு. ஸோ அது ஒரு சின்ன மைனஸ் தான் இந்த மொபைலுக்கு. உங்களுக்கு ஓகே, எனக்கு அந்த நல்லா பிரச்சனை இல்லை, மற்ற பிராண்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பிராண்ட் எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா தோணுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இன்ஃபினிக்ஸ் பிராண்டுக்கு தாராளமாக வந்து நீங்கள் போகலாம். இன்ஃபினிக்ஸ் இப்போ நான் சொன்ன எல்லா பிராண்ட்லேயும் வந்து உங்களுக்கு ஓஎஸ் அப்டேட் வந்து OnePlusல வந்து 4 வருஷம் வரும் உங்களுக்கு. ஐக்யூவில் வந்து 2 years தான். மற்ற எல்லா பிராண்டுமே 2 years தான். OnePlusல மட்டும் உங்களுக்கு லார்ஜர் இது வரும். இப்போ எனக்கு சாம்சங் அந்த மாதிரி பிராண்ட் கேமிங்க்கு நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா சாம்சங்லாம் கேமிங் எடுத்துடாதீங்க. சாம்சங் எப்பவுமே கேமிங் சூட் ஆகாது. M சீரிஸ் கூட இன்க்ளூடிங் M சீரிஸ் கூட செட் ஆகாது உங்களுக்கு. சாம்சங் எடுக்கிறதுனா S சீரிஸ் தான் போகணும். ஸோ S சீரிஸில் வாங்கி நம்ம கேம் விளாட்ற அளவுக்கு ஆண்ட்ராய்டில் கேம் கிடையாது. நோட் திஸ் பாயிண்ட், ஆண்ட்ராய்டில் அந்த கேமே கிடையாது. சரி ஓகே ப்ரோ, வேற என்ன மொபைல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ரியல்மி சொல்ல மறந்துட்டேன். ரியல்மியில் வந்து GT சீரிஸ் இருக்குது. GT சீரிஸ் நீங்கள் ஆஃப்லைனில் போனீங்கன்னா ரேட்டு கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வாங்குறது ஆஃப்லைனில் வாங்குறது பெட்ரு. P சீரிஸ் ஆன்லைனில் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ P சீரிஸ் வந்து உங்களுக்கு P4 Pro எடுத்துக்கங்க. P4 Pro தவிர மற்ற எந்த மொபைல்லையுமே நான் இந்த 2 கேம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. WWE 2K25 RDR 1 இந்த 2 கேமுமே வந்து உங்களுக்கு இதில் மட்டும்தான் விளையாட முடியும். P4ல விளையாட முடியாது. சரி ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்ததான் நம்ம என்ன பிளான் பண்ணுறோம்னா, இந்த வீடியோ சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம அடுத்த இது வந்து ஆஃப்லைனுக்கும் ஆன்லைன்லையும் மொபைல் வாங்குறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், ஆன்லைனில் வாங்குறது பெஸ்ட்டா ஆஃப்லைன் வாங்குறது பெஸ்ட்டா அப்படின்றது நான் வந்து அடுத்த வீடியோவில் கிளாரிட்டியாக சொல்கிறேன். பாயிண்ட் டு பாயிண்டாக நான் வச்சு சொல்கிறேன். இங்கே கூட வந்து ஆஃப்லைன் இல்லை ஆன்லைன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ நீங்கள் வந்து அதுலேயே வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம சம்பாதிச்சு இன்வெஸ்ட் பண்ணுற மணி இது. ஏன்னா ஃபோன்லாம் வந்து மினிமம் வந்து 2 வருஷம் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 years மினிமம் வந்து ஒரு லைஃப் ஸ்பேன் வச்சா கூட நம்ம யூஸ் பண்ண போகிற மொபைலு. ஸோ அதுக்கு நம்ம 2 years யூஸ் பண்ணுறோம்னாக்கா அது ஒரு நல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எப்படி வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற இது பையிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.